கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி காலத்தில் நமக்கு ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறவா ரொம்ப பேர் இருக்கா. அதாவது இரத்த விருத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை எப்படி ரத்தம் இல்லைங்கிறத டெஸ்ட் பண்ணி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, முகங்கள் நம்மளுடைய கலர், நேச்சுரல் கலர் எப்படி இருப்போமோ அது இல்லாமல் ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுக்கிட்டெல்லாம் சதைகள்லாம் லேசாக தொங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு கை கால் உடம்புலெல்லாமும் அந்த வெளுப்பு வரும். அதாவது அன்யூஷுவலான வெளுப்பு. அந்த வெளுப்பு அழகான வெளுப்புன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான வெளுப்பு. அது வியாதியாகவும் இருக்காது. வேறு ஏதோ வியாதி, ஸ்கின் வியாதிலாம் கிடையாது. அவங்களுக்கு இந்த இரத்த சோகையினால் அந்த மாதிரி இருப்பாங்க. கன்னங்கள் சில பேருக்கு அன்யூஷுவலாக உப்பி இருக்கும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவாளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தொப்பை மட்டுமே குழந்தைகளுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா அவளை ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாலேயோ ட்ரெஸ் போட்ட பிறகோ பார்த்தாலே அந்த தொப்பை மட்டும் அப்படியே குண்டாக ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாமே அதை பார்க்கும்போதே நமக்கே தெரியும் அன்யூஷுவலாக இருக்கா, இவளுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு தூக்கம் அதிகம் தூக்கம் வரும். ரத்த சோகை இருக்கிறவாளுக்கு பாவம் ரொம்பவே டயர்டாயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு தூக்கம் அப்படி வரும். இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை செஞ்சு சாப்பிடக்கூடாது? நம்ம ஏன் ஹெல்த்தியாக இருக்கக்கூடாது? எல்லாத்துக்குமே டாக்டர்கிட்ட போகணுங்கிறது அவசியம் கிடையாது. நமக்கு ரொம்பவே முடியாமல் இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவள்லாம் படித்தவா தான், அவளுக்கு வைத்தியம் தெரியும் தான், அதனால் அப்போ போகலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம நடைமுறையிலேயே நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். என்னென்னா செம்பருத்தி பூங்கிறது ஒத்த செம்பருத்தியாக தான் இருக்கணும். அதாவது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது. நிறைய செம்பருத்தியை அப்புறமா கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. எத்தனையோ கலர், அழகு எல்லாம் இருக்கிற ஒரு செம்பருத்திலாம் இருக்குது. அந்த செம்பருத்திலாம் கிடையாது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருக்கிற அந்த ஒத்த செம்பருத்தி தான் நமக்கு வேணும். அந்த ஒத்த செம்பருத்தியை அந்த மகரந்த தூளோட அந்த இதழோட எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற காம்பு மட்டும் வேண்டாம். அப்படி எடுத்துகிட்டு ஒரு 10-15க்கு எடுத்துக்கணும். தினமும் உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி 10-15 எடுத்து நல்ல தண்ணியை, 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே போதும் அடுப்பை. அதுக்கு பிறகு அது அப்படியே அந்த சூட்லேயே வெந்து நொய்ங்கன்னு போயிடும். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் உங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது கசக்கி அதை புழிங்க. இதை சுண்டெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை கொதிக்கும்போது இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாலே போதும். அதுக்கு பிறகு ஆறின பிறகு நீங்கள் கையால் அதை மசிக்கணும். மசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையாலையும் மசிக்கலாம், ஸ்பூனால் மசித்தா கூட அது மசிஞ்சிடும். அது ஒரு மாதிரி குழன்னு வரும், வெண்டைக்காய் தண்ணி மாதிரி. அது போல் தான் இருக்கும். அது இருந்தால் பரவாயில்ல, நல்லது தான். அதை வடிகட்டி நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்லாம். அதாவது வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாதவா தேன் கலந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா பனங்கற்கண்டு கலந்து சாப்பிட்லாம். இது ரெண்டுமே வேண்டானாலும் வெறுமனை கூட சாப்பிட்லாம். வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ரத்த சோகை இருக்கிறவா சாதாரணமாகவே வெல்லம் அடிக்கடி சாப்பிட்டுன்னு வந்தால் கூட நல்லது தான், இரத்த விருத்தி ஆகும். அதனால இதில் வெல்லத்தையும் போட்டு சாப்பிடலாம். அதாவது குண்டு வெல்லம்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, பாகு வெல்லம் சொல்லிட்டு அதை கூட போட்டுக்கலாம். ஆனால் அளவாக தான், அதுக்குன்னு அள்ளிலாம் போட்டுக்கக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக அதை போட்டுட்டு சாப்பிட்லாம். அப்படி இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முடியல, ரத்த சோகை இருக்கிறவா, நான் தனியாக தான் இருக்கேன், நானே ஏற்கனவே ரத்த சோகையில் இருக்கேன், இது சோகமாக வர எனக்குன்னு கேட்கக்கூடாது. அப்படி இருக்கிறவா என்ன பண்ணலாம்னா, செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா, அந்த பூவை வெறுமனையை கூட நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டுடுங்க. அப்படி குழன்னு தான் இருக்கும், ஆனால் அது கூட ஆரோக்கியம்தான். வெறும் வயத்தில் காலம்புற அந்த பூவை அப்படியே வெறுமனை சாப்பிட்டுடுங்க. ஒரு 10 பூவாவது, ஒரு 8, 5, 6, 7, 8 பூலேருந்து 10 பூ வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டுன்னு வந்தாலும் உங்களுக்கு ரத்த விருத்தி வந்துடும். கண்டிப்பாக நல்லாவே ஆகிடுவீங்க, உங்களுக்கே தெரியும். அதுவும் போக சிலர் வீட்டிலலாம் என்ன ஆகும்னா, விருட்சி பூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த விருட்சி பூங்கிறது எப்படி இருக்குன்னா, 4 இதழ் தான் இருக்கும். அதில் வேகப்பட்ட இதழே கிடையாது. ஆனால் நீட்டாக ஒரு டொயின் நூல் மாதிரி அதுக்கு காம்பு இருக்கும். அதுதான் விருட்சிப்பூ. அந்த விருட்சிப்பூலையும் பல கலர்லாம் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இந்த விருட்சிப்பூங்கிற கலர் ஒரு மாதிரியான ரெட் கலரில் இருக்கும். இன்னும் கேட்டால் மாதுளம்பழ கலரில் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி விருட்சிப்பூ குண்டு குண்டாக மொத்தமாக தான் பூக்கும். அதுக்கு பேர் இட்லி பூன்னு கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க, கிராமத்து பக்கத்துலலாம். அந்த மாதிரி அந்த பூவை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கொத்து, அந்த ஒரு கொத்துங்கிறதுல ஒரு 20 பூவாவது இருக்கும், 20-25 பூவாவது இருக்கும். அந்த கொத்து
கொத்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூவை மட்டும், அதாவது காம்போடு சாப்பிட்லாம், காம்போடு. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற பச்சை இலைக்காம்பு வேண்டாம், அதுக்கு பதிலாக அதனுடைய பூக்காம்பை மட்டும் சேர்த்து அதை சாப்பிட்டுட்டே வரலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கிறதுனா அந்த பூவையும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரத்த விருத்தி உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஒரு 20-25 நாள் சாப்பிடும்போதே உங்கள் முகத்துலலாம் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்யூஷுவலான ஒரு ஒயிட் கலர் அது போயிடும். அது போயிட்டு நல்லா பிரிஸ்காக ஆகிடுவீங்க. உங்கள் தூக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வரதெல்லாம் பகலில் ராத்திரி இல்லைன்னு எப்போ பாரு தூங்கிகிட்டே இருக்கிறது இல்லாமல் நல்லாவே ஆகிடுவீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.